என் மேல உள்ள கோபத்தினால மருந்து எதுவும் சாப்பிடாம உயிரை போக்கிக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களா? உயிரை போக்கிக்கிற அளவுக்கு நான் கோடை இல்லை. அப்படி ஒரு நாளும் உங்ககிட்ட நான் தோத்து போயிட மாட்டேன். வாழத்தான் போறேன், ஆனா ரோஷத்தோட வாழ விரும்புறேன். ஐயா முருகா, பணம் வாங்கிட்டு வந்தியா? நீங்க சொன்னீங்கன்னு கேஷரி அவர்கிட்ட கேட்டேன். 15 ரூபா கொடுத்துருக்கிறார். அதான் இங்க கொடு. அது அந்த மருந்துக்கு வேலை. தாய் பிள்ளைக்கு கொடுத்த பாலுக்கு தகப்பன் காசு கொடுத்தாலும் அதை விட கேவலமா இருக்குங்க. மனைவி கொடுக்கிற மருந்துக்கு கணவன் காசு கொடுக்கிறது. உறவுக்கு இருக்க வேண்டிய மரியாதை இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கையே வியாபாரம் தானே. பணத்தை வாங்கிட்டா மருந்தை சாப்பிடும். இல்லாட்டி அந்த மருந்து எனக்கு தேவையில்லை. முருகா, இந்த மருந்தை வாங்கி கொடு. பார்வதியா? பாபா, ஏன் பார்வதி உள்ளூர்ல தானே இருக்கு, அடிக்கடி வர்றதானே? சிவகாமி, நீ இருக்கும்போது என் பொண்ணுக்கு என்ன குறை வர போகுது? அந்த தைரியம் தான். சரி சரி, உட்கார். ராதா, உங்க அம்மா வந்திருக்காங்க பாரு. அம்மா, வாமா வா. ஏம்மா, சௌக்கியமா இருக்கியா? என் சௌக்கியம் இருக்கட்டும். ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, உண்மைதானா? என்ன? உனக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் ஏதோ மனஸ்தாபமாமே? அப்புறம் ஒண்ணும் கிடையாது. யார் சொன்னாங்க? அன்னபூர்ணி சொன்னாமா. அவ புரளி பேசுறவ. அவ சொல்றத நம்பறியம்மா? அவ புரளி தான் பேசுவா, ஆனா பொய் சொல்ல மாட்டேன். நான் தான் சொல்றேனேம்மா, அப்படி எதுவுமே கிடையாது. நாங்க 2 பேரும் எவ்வளவு அந்யோன்யமா இருக்கோம் தெரியுமா? அப்படியா? சினிமா, டிராமா, பீச், பார்க் எல்லா இடத்துக்கும் நாங்க 2 பேரும் ஒன்னாதான் போவோம். தினம் எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். தினம் ஆபீஸ் விட்டு நான் சீக்கிரமா வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு காத்துட்டு இருப்பேன். அவர் வந்ததும் ராதா ரெடியான்னு கேட்பார். அத்தா, நான் எப்பவோ ரெடின்னு சொல்லுவேன். உடனே 2 பேரும் சேர்ந்து வெளியே கிளம்பிடுவோம். ஆமா, ஒரு காலத்துல அப்படி எல்லாம் இருந்தோம், அந்யோன்யமா வாழ்ந்தோம். நான் இப்ப அப்படி இல்ல. என்ன தம்பி, என்ன நடந்தது? உங்க மகன் என்ன மதிக்கல. என்னது? இவா உங்களை மதிக்கலையா? நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல, வேலையை விட்டுடுன்னு முடியாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டான். அப்படியா? உங்க வார்த்தையை மறுத்து பேசினாளா? ஆமா ஆமா. ஏண்டி, அவர் வேலையை விட சொன்னா உடனே விட வேண்டியதானே? கட்டில புருஷன் பார்த்து கிணத்துல விழுடின்னு சொன்னா விழுகிறவ தாண்டி கொண்டாட்டி. கிணத்துல விழ சொல்லிருந்தா எப்பவோ விழுந்திருப்பேம்மா. ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிற சிக்கலுக்கு இப்ப நான் வேலையை விட்டுட்டா இந்த குடும்பத்தையே நெருப்புல தள்ள மாதிரி ஆயிடும். அதை தடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ஆம்பளை அவருக்கு இல்லாத பொறுப்பு உனக்கு என்னடி வந்துச்சு? அம்மா, நான் ஒரு இருட்டுல சிக்கிக்கிட்டு இருக்கேன். அவர் வெளிச்சத்துல நிக்கிறார். இருட்டுல இருக்கிறவங்களால வெளிச்சத்துல நிக்கிறவங்களை பார்க்க முடியும். ஆனா வெளிச்சத்துல இருக்கிறவங்க இருட்டுல இருக்கிறவங்களை பார்க்க முடியாது. இருக்குதாண்டி, பெண்களை அதிகம் படிக்க வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. படிச்சதுனாலதானே நீ புருஷனை விட புத்திசாலின்னு நினைக்கிற. பார்வதி, அவ தான் புருஷனை விட புத்திசாலி இல்லாம இருக்கலாம். ஆனா அவன் நினைக்கிறபடி அம்பாவுக்காரி இல்லை. அவன் தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். அவர் நினைக்கிறது சரியோ தப்போ சொன்னபடி கேட்க வேண்டியதுதானே இவ கடமை. புருஷன் பேச்ச தட்டாத வம்சத்துல வந்தபடினா எனக்கு இப்படி ஒரு பொண்ணு பிறந்திருக்காளேன்னு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். இந்த பாருடி, மாப்பிள்ளை சொல்படி கேட்டு என் மானத்தை காப்பாத்தணும்னா காப்பாத்து. இல்ல உங்க அம்மா பேர் பார்வதின்னு நீ யார் கேட்டாலும் சொல்ல வேண்டாம். பார்வதி, சாப்பிடாம போய் மக வாழாத வீட்டுல தாய் சாப்பிடுறது பழக்கம் இல்லை. நான் வரேன். இந்த இன்விடேஷன் பாத்தீங்களா? இன்விடேஷனா? எதுக்கு சார்? கல்யாண தண்டைக்கு நீங்களும் உங்க மனைவியும் எப்படி ஆனந்தமா அந்யோன்யமா சேர்ந்து வந்தீங்களோ அப்படி வரணும். இன்னைக்கு ஈவினிங் தான் நீங்க 2 பேரும் கலந்துக்க வேண்டிய சிறந்த தம்பதிகள் போட்டி. அப்படியா? என்ன யோசனை? தோத்து போயிடுவோங்கிற பயமா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அந்த போட்டியில நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, ஜெயிச்சே ஆகணும். இதுல உங்க கௌரவம் மட்டும் இல்ல, உங்களை ப்ரப்போஸ் பண்ண என் கௌரவம் அடங்கியிருக்கு. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க அண்ணனுக்கும் எனக்கும் நடந்த கல்யாண போட்டோ பாத்துட்டு இருக்கேன். ஐயே, அவுட் ஆஃப் போக்கஸா இருக்கு. இத போய் ஒட்டி வச்சிருக்கீங்களே. அவுட் ஆஃப் போக்கஸா இருந்தாலும் நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற படம் இல்லையா? மல்லிகைப்பூ
உங்க அண்ணிய நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்லு. 2 பேரும் சேர்ந்து வெளியே போறோம். நிஜமாவா? எங்க நாம 2 பேரும் சேர்ந்து வெளியே போறோமா? எப்ப போறோம்? எங்க போறோம்? சந்தோஷமா வாழ்ற தம்பதிகள்லாம் வச்சியில கலந்துக்க போறாங்க. அங்க போறோம். இதோ ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். ஏங்க, இதுல எந்த சேலை கட்டிக்கிட்டோம்? இது நல்லா இருக்கு. சரி, இதே கட்டிக்கிறேன். ஏங்க, இந்த ஜடை இருந்தாலும் போதுமா இல்ல? வேண்டாம், நல்ல கொண்டைய போட்டுக்க. சரி, ஏங்க போகும்போது முதல்ல கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு போவோம். ஏங்க, இதுல எந்த நெக்லஸ் போட்டுக்கிட்டோம்? இதுவா இதுவா? இது எனக்கு நல்லா இருக்கும். நான் அதே தாங்க நினைச்சேன். சீக்கிரம் போறோம். இதோ வந்துட்டேன். அண்ணா, அண்ணி நீங்க வெறுத்து ஒதுக்குற நேரம் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் அண்ணி எவ்வளவு வேதனைப்படுவாங்க தெரியுமா? தெய்வம் உங்க மனசை மாத்திருச்சு. என் மனசு ஒண்ணு மாறலம்மா, எல்லாம் வெறும் நடிப்புதான். கண்டிப்பா. ஆமா சார், சிறந்த தம்பதிகளுக்கான போட்டி ஒண்ணு நடக்குது. அதுல நானும் உன் அண்ணியும் அந்யோன்யமா வாழ்றதா நடிக்க போறோம். அப்படி சிறப்பா நடிச்சா பரிசு கிடைக்கும். அந்த பரிசை கண்டிப்பா வாங்கணும்னு எங்க கம்பெனில கட்டாயப்படுத்தாங்க. அதுக்காகத்தான் இந்த நாடகம். சுசி, அங்க வந்து இப்படி அழுதுகிட்டு இருக்கக்கூடாது, சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லு. சுசி, எனக்கும் நல்லா நடிக்க தெரியும்னு சொல்லு. நண்பர்களே, இங்கு நடத்தப்படும் அந்யோன்யமான தம்பதிகளுக்கான போட்டியில் 20 தம்பதிகள் கலந்து கொண்டனர். அதில் 4 சிறந்த தம்பதிகள் இறுதிப் போட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்பர் 1 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாபு. நம்பர் 2 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராமு. நம்பர் 3 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜு. நம்பர் 4 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மோகன். இந்த 4 தம்பதிகளில் சிறந்த ஒரு தம்பதியை தேர்ந்தெடுக்க 3 சோதனைகள் வைக்கப்படும். முதல் சோதனை புகைப்பிடித்தல். கணவன் புகைப்பிடிக்க ஒவ்வொரு மனைவியும் எப்படி உதவுகிறாள் என்பதிலிருந்து உங்கள் அந்யோன்யம் கணக்கிடப்படும். தேங்க்யூ. நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லை. ஏன்னா என் மனைவிக்கு அது பிடிக்காது. அவளுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்யறது இல்லை. அந்த தட்டுல பலவிதமான பூக்கள் இருக்கு. இதுல பெண்கள் அவங்களுக்கு பிடித்தமான பூவை எடுத்துக்கணும். நீங்க செலக்ட் பண்ற பூவுல இருந்து நாங்க உங்க பண்பை தெரிஞ்சுக்குவோம். You have chosen the right flower. மத்தவங்க நல்ல வாசனை உள்ள ரோஜா, மல்லி, சம்பங்கி இவர்களை தேர்ந்தெடுக்கும் போது நீங்க மட்டும் ஏன் சூரியகாந்தி பூ தேர்ந்தெடுத்தீங்க? சூரியன் போகும் பக்கமெல்லாம் திரும்பக்கூடிய தனித்தன்மை கொண்ட மலர் சூரியகாந்தி. நல்ல மனைவியின் குணமும் அதுதான். கணவன் எந்த வழியோ அந்த வழி நடக்கிறவதான் உண்மையான மனைவி. இப்படி ஒரு நல்ல தத்துவத்தை உணர்த்துறதுனால சூரியகாந்தி எனக்கு பிடிச்சிருக்கு. இப்பொழுது 3வது சோதனை. முதலில் மனைவிமார்கள் தனி அறைக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள். அங்கு அவர்கள் கண்கள் கட்டப்படும். இங்க இருக்கும் 4 கணவன்மார்களும் தங்கள் இஷ்டப்படி 4 நாற்காலிகளில் மாறி உட்கார வேண்டும். கண் அவன் என்பதால் அவன் கணவன். கணவனை கண்டுபிடிக்க மனைவிக்கு கண்கள் தேவையில்லை. இப்பொழுது கண் கட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு மனைவியும் தங்கள் கணவன் அமர்ந்திருக்கும் நாற்காலை கண்டுபிடித்து அவர் பக்கத்தில் போய் நிற்க வேண்டும்.
நீங்க மட்டும் உங்க கணவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை எப்படி சரியா கண்டுபிடிச்சீங்க? என் கணவருடைய குணம் எனக்கு நல்லா தெரியும். எங்கேயும் எதுலயும் நான் தான் முந்தி முதல்ல நிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இங்கேயும் முதல் நாற்காலியில தான் உட்கார்ந்திருப்பாருன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். 3 சோதனைகளில் முதல் மார்க் வாங்கிய மோகன் தம்பதிகள் சிறந்த தம்பதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த பரிசுக்கு நாம தகுதியே இல்லை. பரிசு கொடுத்தவங்க நம்ம 2 பேருடைய நடிப்பை பார்த்து ஏமாந்துட்டாங்க. உள்ளில உட்கார்ந்து இருந்தாலும் குயில் இனிமையாத்தான் பாடும் சொல்றது உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைதான். குயில் அழுதாலும் கேட்கிறவங்களுக்கு அது பாடுற மாதிரிதான் இருக்கும். தெரியாம தான் கேக்குறேன். சிறந்த தம்பதிகளுக்கு உண்டான லட்சணங்கள்ல நமக்கு என்ன குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆணுக்குண்டான அந்தஸ்து குறைஞ்சு போச்சு. வீட்டு கோழி வானத்துல பறக்குது, வானத்து புறா தரையில நடக்குது. என்னைக்கு நான் உன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறனோ அன்னைக்கு தான் எனக்கு திருப்தி. மோகன், என்னப்பா படிச்சுக்கிட்டு இருக்க? ராசி பலன் பாத்துக்கிட்டு இருக்கமா. நம்ம எதிர்காலம் இதுலயாவது நல்லா இருக்கான்னு பார்த்தேன். வாங்க உட்காரு. ஆமா, ஏகாம்பரம் சார்ல அவரு வெளியே போயிருக்காரு. நான் எனக்கு வந்தேன்னா முறைப்படி இந்த நிச்சயதார்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டு போவேன். என்னப்பா மோகன், நீ என்ன சொல்ற? அவரை எங்க கேக்குறீங்க? பாவம், உங்க மருமகளை கேட்டு சொல்லுங்க. எங்க அந்த அம்மா இல்ல? அவர் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலீங்க. வரட்டும். அவங்களுக்கோசரம் நான் வெயிட் பண்ணியே இருக்கேன். கேட்டுட்டு தான் போகணும். ஏன்னா அவசியமானவங்களுக்கோசரம் காத்து இருக்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நான் அனாவசியங்கிறீங்களா? இந்த விஷயத்துல அவதான் அபிப்பிராயம் சொல்லணுங்கிறது இல்ல. எப்ப நிச்சயார்த்தம் வச்சுக்கலாம்னு நானே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். நீ என்னப்பா சொல்றது? துரை, பஞ்சாங்கம் பாக்குற எல்லாருமே நல்ல நாள் சொல்ல முடியும். ஆனா நிச்சயதார்த்தத்தப்ப சீர்பணம் கொடுக்க போறது உன் பொண்டாட்டி பாரு. அதனால அவங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையா வரட்டுமே எதிர்பார்க்கிறோம். இல்ல நீ குடுக்கறேன்னு சொல்லு, உன் வார்த்தைப்படி கேட்டுருவோம். என்னப்பா சைலண்ட் ஆயிட்ட? இப்ப புரியுதா யார் அவசியம் யார் அனாவசியம்னு? வாமா, யார் இருந்து என்ன புண்ணியம்? நீ வந்தாதானே நடக்குது. என்னங்க இந்த நிச்சயதார்த்தத்தை எப்ப வச்சுக்கலான்னு வாயால சொன்னா தேவையில்ல. நான் என்னங்க சொல்றது? அவரை கேளுங்க. அவரியா? பாவம், நிச்சயதார்த்தம் அன்னைக்கு சீர்பணம் கொடுக்க போற புண்ணியம் நீ. அதனால நீ தானமா சொல்லணும். அவரை பாவம், அவரை ஏமா துன்புறுத்துவானே. நான் கேட்டுக்கிற பணம் எங்க ஆபீஸ்ல அடுத்த மாசம் தான் கிடைக்குமா? அதனால அடுத்த மாசம் முதல் வாரத்துல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். ஏங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம வீட்டை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமாச்சே. இதான் மதுரை. இதை சிதம்பரமா மாத்தணும்னா முடியுங்களா? அது என்னங்க மதுரை சிதம்பரம்? அது தெரியாதாமா உங்களுக்கு? சிதம்பரத்துல நடராஜர் முதன்மை ஆம்பளை, மதுரையில மீனாட்சி முதன்மை பொம்பளை. அதனாலதான் இந்த வீட்டை மதுரைன்னு சொன்னேன். நீ சொன்ன தேதியிலேயே வரமா? மிஸ்டர் மோகன், ஐ அம் குல்கர், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த்ரில் பப்ளிசிட்டி. தமிழுக்கே சிறந்த தம்பதிகளை நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. உங்க படம் பத்திரிகையிலேயே இருக்கு. யூ ஆர் இம்மென்ஸ்லி பாப்புலர் நவ். உங்களை எங்க விளம்பரத்துக்கு மாடலா உபயோகப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? தாராளமா பயன்படுத்திக்க. முதல்ல 1 மாசத்துக்கு உங்களை ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம். 15 படங்கள் உங்களை மாடலா வச்சு எடுத்துக்கிறோம். இதுக்கு எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? 1500 ரூபாய் கொடுங்க. உங்க பிரகாசமான கண்களுக்கு இன்னும் அதிகம் கேட்கலாம். 2000 கொடுங்க. அழிச்சுன்னு இருக்கிற உங்க பல்வரிசைக்கு இன்னும் அதிகமா கேட்கலாம். 3000 கொடுக்க முடியுமா? உங்க அழகான முடிக்கு இதுக்கு ரெட்டிப்பாவே கேட்கலாம். 6000 கொடுங்க. உங்க ஆண்மையான தோற்றத்துக்கு இன்னும் அதிகமாவே கேட்கலாம். தைரியமா கேளுங்க. 10000 ரூபாய் கொடுங்க சார். போதும். போதாது. 15000 ரூபாய் தரேன். ரொம்ப நன்றி சார். இப்போ நான் கேட்கலாமா? கேளுங்க. உங்க படங்களை சிகரெட் விளம்பரத்துக்கு பயன்படுத்தலாமா? நீங்க கொடுக்கிற பணத்துக்கு எந்த விளம்பரத்துக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். பிராண்டி விளம்பரத்துக்கு தாராளமா. எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. இந்த ஊர்ல உள்ள மற்ற மாடல்கள் எல்லாம் மறுத்து விட்ட போஸ்களை உங்களை வச்சு எடுத்துக்கலாமா? எவ்வளவு மோசமான விளம்பரத்துக்கு நான் சம்மதிக்க தயார். எனக்கு இப்ப பணம் தான் தேவை. 15000. நீங்க பேச்சு மாற மாட்டீங்களே? நீங்க பணத்துல மாற மாட்டீங்களே? ஒரு நாளும் மாற மாட்டேன். நானும் மாற மாட்டேன். ஆல் ரைட். உங்க டிரஸ் எங்க செலவு. உங்க பணத்தை எல்லா படங்களையும் எடுத்த பிறகுதான் தருவோம். ஓகே? ஓகே சார்.